இன்னைக்கு உங்க டேமேஜ் எல்லாம் சரியாக போகுது. உங்களுடைய டேமேஜ் ஆன விஷயங்கள் எல்லாம் சரியாக போகுது. முதல்லயே தீர்க்க தரிசனமா நான் சொல்லிடுறேன். உங்களுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங்ல இருந்து இன்றைக்கு நீங்க வெளியில வந்து ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல்குள்ள நீங்க வர போறீங்க. தகப்பனை விட்டுட்டு பையன் என்ன போறான், விட்டுட்டு போறான் பாருங்க. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அது ஸ்லோ ப்ராசஸ். எல்லாம் சொல்லுங்க, டேமேஜ் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ். டேமேஜ் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறின மகன் அவனுடைய வாழ்க்கையில நடந்த டேமேஜ் ரொம்ப ஸ்லோ. ஏன்னா தகப்பன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவனுடைய இருதயம் திரும்பி என் அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா இருப்பானே அப்படின்னு சொல்லி திரும்புறானோ, திரும்பும் போது பார்த்தா இவன் நெருங்கி வர்றதுக்குள்ள இவர் நெருங்கி வருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இவன் நெருங்கி வர்றதுக்குள்ள இவர் திரும்ப ஓடி வர்றாரு பாருங்க. அதுதான் ரீஸ்டோரேஷன் ஃபாஸ்ட். Damage is a slow process, but restoration is very too process, very too fast process. Amen. அதை பார்க்காம உங்க கண்ணை நீங்க மூட போறது இல்லை. மோரபா ஷத்தகாம் படரதலபா மல்படரபா ஷியாத்தகாம் படரதலபா. கர்த்தர் நல்லவர். ஸோ அவர் இந்த மாதம் சொன்ன வார்த்தை என்ன, புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் துவங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருமே. புதிய, எல்லாரும் சொல்லுங்க, புதிய சாப்டர் ஓப்பன் ஆக போகுது. புதிய சாப்டர் ஓப்பன் ஆக போகுது. சிலருக்கு இந்த பழசு ரொம்ப பிடிக்கும், சரியா? சிலருக்கு வந்து பழசு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். ஒரு ஆன்டிக் பீஸு சொல்லுவோம் இல்லையா, பழங்கால பொருட்கள், பழமையான பொருட்கள், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்ஷியன்ட் திங்ஸ், பழமையான விஷயங்கள். அதுவும் தமிழர்களாக இருந்தால் நம்ம ரொம்ப பழமைவாதிகளாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அது வேற. நான் சொல்கிற அந்த பழமைங்கிறது வேற, வேதம் சொல்கிற பழமை அப்படிங்கிறது வேற, சரியா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி இதை எப்படிங்க மறக்க முடியும், இதெல்லாம் எப்படிங்க நம்மளால் விட முடியும் அப்படின்லாம் சில காரியங்கள் வைத்திருப்போம் பாருங்களேன். அது கிடையாது விஷயம். பிபிலிக்கலி எதை பழசுன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால், விழுந்து போன மனுஷனை தான் பிபிலிக்கலி பழசு அப்படின்னு சொல்லுது. இந்த விழுந்து போன மனுஷன் இவன் எதனோட அடாப்ட் ஆகணுமோ அதனோட அடாப்ட் ஆகாம வேற எது கூடலாமோ அடாப்ட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான் பாருங்க. இந்த சிருஷ்டிப்பு, இந்த மனுஷன் இவன் எதோட அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா, தேவ பிரசன்னத்தோடையும் தேவனோடையும் தகப்பனோடையும் தகப்பன் வீட்டோடையும் தான் இவன் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு தான் உண்டு பண்ணியிருந்தார். ஆனால் விழுந்து போன மனுஷனுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது எங்கெல்லாமோ அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் எதோடையும் அடாப்ட் ஆக முடியல. பாருங்களேன், இயேசு ஓமையாக எடுத்து சொன்ன 3 காரியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இளைய குமாரன் வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் போகிற சம்பவம். அது எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. வீட்டை விட்டு வெளியில் போகிறான். லூக்கா 15 இந்த சம்பவம் வருது. எப்போ டேமேஜ் நடக்குது, இன்னைக்கு உங்கள் டேமேஜ் எல்லாம் சரியாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய டேமேஜ் ஆன விஷயங்கள் எல்லாம் சரியாக போகுது. முதல்லயே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லிடுறேன். ஆமாம், உங்களுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங்ல இருந்து இன்றைக்கு நீங்கள் வெளியில் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. ஆமென். கிரிப்பே இல்லாத மாதிரி ஒரு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு கிரிப்பு உண்டாக போகுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டனாலே வேற லெவலில் ப்ராஃபஸியெல்லாம் ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும். ரிசீவிங் மோடு வேற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ இது பாருங்களேன், இளைய குமாரன் சம்பவத்தை ஆண்டவர் எடுத்து பேசுகிறாரு. எப்போ தகப்பன் வீட்டை விட்டு ஒரு மனிதன் தூர போகிறானோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அடாப்ஷன் சரியில்லை. விபச்சாரிகளோடு போய் அடாப்ட் ஆகலான்னு பார்க்குறான், அடாப்ட் ஆக மாட்டேங்குது. சரி வேற எங்கேயாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடாப்ட் ஆகிற பார்க்குறான், அங்கேயும் போய் அடாப்ட் ஆக மாட்டேங்குது. பண்ணி மேய்க்கிற இடத்துல போய் அடாப்ட் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்குறான், அங்கேயும் என்ன ஆக மாட்டேங்குது, அடாப்ட் ஆக மாட்டேங்குது. பாருங்களேன், தகப்பன் விட்டு வெளியில் போகும்போது என்ன ஆகுது, ஒவ்வொன்றா டேமேஜ் ஆகுது. சுற்றி
டேமேஜ் ஆகுது. மரியாதையில் டேமேஜ் விழுது, வருமானத்தில் டேமேஜ் விழுது, பரிசுத்தத்தில் டேமேஜ் விழுது, எங்கெல்லாம் பாதுகாப்பில் டேமேஜ் இருக்குது, ப்ரொடெக்ஷனில் ஒரு பெரிய டேமேஜ் இருக்குது, சேர்த்து வைக்கிறதுல ஒரு பெரிய, இப்படி எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுது, டேமேஜ் இருக்குது பாருங்களேன். பாதுகாப்பை இழந்துடுறான், பர்சனாலிட்டி இழந்துருதான், ஐடென்டிட்டி இழந்துருதான், அன்பை இழந்துருதான், சம்பத்தை இழந்துருதான். இதெல்லாம் என்னன்னா இந்த தகப்பன் வீட்டை இருந்து பிரிஞ்சு வெளியில் போனதுனால உண்டான ஒரு டேமேஜ். எல்லாரும் சொல்லுங்கள், தகப்பன் வீட்டிலிருந்து வெளியேறதினால் உண்டாகிற டேமேஜ் பாரு. இதுதான் விழுந்து போன மனிதன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விழுந்து போன மனுஷன் எங்கே அடாப்ட் ஆகணுமோ அங்கே அடாப்ட் ஆகாமல் கண்ட இடத்துலலாம் அடாப்ட் ஆகி ஏதாவது ஒரு நன்மை நடந்துரும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது என்ன ஆகுது, மேலும் 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 டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்குது. சுற்றி சுற்றி அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. பாதுகாப்பில் அடி விழுது, அன்புல அடி விழுது, சம்பாத்தியத்தில் அடி விழுது, இப்படி அடி விழுந்துக்கிட்டே இருக்குது பாரு. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று உண்டு. யோபு காரியத்தில் பார்த்தா பிசாசு வந்து ஆண்டவர்கிட்டே உட்காந்து பேசுகிறான். நீல் பேசும்போது சொல்கிறான், நீர் அவனுக்கு வேலி அடைக்கவில்லையா அப்படிங்கிறான் பாருங்க. அப்போ தேவனிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனிடத்தில் நமக்கு டேமேஜ் உண்டாக்குகிற எந்த விஷயமும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. அப்போ யாரோ அடைப்பை பிடுங்கினதுனால தான் என்ன ஆகுது, டேமேஜ் நடக்குது. யாரோ கொஞ்சம் தள்ளி போனதுனால தான் டேமேஜ் உண்டாகுது பாருங்க. தள்ளி போனதுனால தான் என்ன ஆகுது, டேமேஜ் உண்டாகுது. ஆனால் எப்போ இளையகுமாரனுக்கு ஒரு உணர்வு வந்ததோ, எல்லாம் சொல்லுங்க, இளையகுமாரனுக்கு ஒரு உணர்வு வந்ததோ அப்போ பார்த்தா இவன் டேமேஜ் சரியாகணுங்கிற ப்ரேயரே பண்ணலை. அவன் சிந்தை எப்போ அப்பா வீட்டை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சதோ அப்போ டேமேஜ் சரியாகணுங்கிற ப்ரேயரே அவன் பண்ணலை. எனக்கு சொத்து வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணுங்கிற ப்ரேயரே பண்ணலை பாருங்க. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவானே. பழைய பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், வேதம் பழைய பரிசுத்தவான்களை, அதாவது மோசையாக இருக்கட்டும், கிதியோனாக இருக்கட்டும், ஆரோனாக இருக்கட்டும், ஈவன் ஆபிரகாமாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், பழைய ஏசாயாவாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாவற்றையும் வேதம் என்ன சொல்லுதுன்னா சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுது, வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லுது. பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வேதம் என்ன சொல்லுது, சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்களையும் என்னையும் வேதம் பிள்ளை அப்படின்னு சொல்லுது. புதிய உடன்படிக்கையின் சந்ததி அப்படின்னு சொல்லுது, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, மோசே, ஆரோனு, யோசுவா, அவனுக்கு பின் வந்த ராஜாக்கள், தாவீது, சவுலு, சாலமோனு, எரேபியாம், ஏசாயா, எலிசா, எலியா, இந்த வேலைக்காரங்க கூட தகப்பன் வீட்டில் திருப்தியாக இருந்திருக்கிறாங்க. தகப்பன் வீட்டில் திருப்தியாக இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகளாகிய நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு பாருங்கள். இப்போ பழைய பரிசுத்தவான்களை டம்மி பண்ணி நான் பேசலை. ஆனால் பழைய உடன்படிக்கையின் ஆட்களை வேதம் வேலைக்காரன் சொல்லுது, சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்லுது. உங்களையும் என்னையும் பிள்ளைன்னு சொல்லுது. ஏமே ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் என்ன சொல்லுது, பிள்ளைன்னு சொல்லுது பாருங்க. இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட பழைய ஆட்களே, இப்படிப்பட்ட மோசே, இப்படிப்பட்ட ஆபிரகாம், இப்படிப்பட்ட தாவீது, இப்படிப்பட்ட யோசேப்பு, இப்படிப்பட்ட யாக்கோபு, இப்படிப்பட்ட ஈசாக்கு, இப்படிப்பட்ட எலியா, இப்படிப்பட்ட எலியா, இவங்களுக்கே தேவன் அவ்வளவு உணவளிப்பார், அவ்வளவு பாதுகாப்பார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக அதை செய்வார். ஏமே வேலைக்காரங்களே திருப்தியா சாப்பிட்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. வேலைக்காரங்களே திருப்தியா இருக்குங்களே, வேலைக்காரங்களே சூப்பர் நேச்சுரல் பண்றாங்களே, வேலைக்காரங்களே எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, வேலைக்காரங்களே உலகம் உயர்ந்து திரும்பி பார்க்கும்படியான காரியங்களை செய்கிறாங்களே, தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட திருப்தியாக இருக்கிறான். அந்த தாட் வந்து ஒன்றை பார்த்தா இவன் டேமேஜுக்காக இவன் ப்ரேயர் பண்ணவே இல்லை, வந்து நிற்கிறான் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேமேஜ் டூ மச் ஆகி போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஊழியத்தில் அல்லது
உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் டூ மச்சா டேமேஜில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு புதிய அத்தியாயம் உண்டாக போகுது. ஏமே, இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்களுடைய அடாப்ஷன் ஆகாத சில இடங்கள் பாருங்கள், அடாப்டே ஆக மாட்டேங்குது. நான் இருக்கிற அந்த பூமியில் என்னால் அடாப்ட் ஆகவே முடியல பிரதர். அந்த இடத்துல என்னால் உட்காரவே முடியல. அந்த இடத்துல எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அந்த இடத்துல எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. ஏதோ பிச்சுக்கிட்டு போற மாதிரியே இருக்குது அப்படின்னா இன்றைக்கு உங்கள் முகங்கள் தகப்பன் வீட்டுக்கு நேராய் திரும்பட்டும். வேலைக்காரனுக்கே போன இடத்துலலாம் அற்புதம் நடக்குதுன்னா, ஈசாக்கு கால் வைத்த இடத்துலலாம் தண்ணி உண்டாகுதுன்னு சொன்னா, தாவீது போன இடத்துலலாம் ஜெயம் உண்டாகும்படியா இருந்திருக்கிறானே. ஆனால் யோசுவா தன்னுடைய படையோடு போன இடத்துலலாம் அவனுக்கு சுதந்திரிப்பு உண்டாகணுமே. ஆனால் அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு என்னுடைய தகப்பனின் முகத்தை நான் திரும்பி பார்க்கும்போது, என்னுடைய தகப்பன் வீட்டை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் அதிகமாய் நடக்கிறது. ஏமே பாருங்களேன், விட்டுட்டு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடந்திருக்கு. தகப்பனை விட்டுட்டு பையன் என்ன போறான், விட்டுட்டு போறான் பாருங்க, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அது ஸ்லோ ப்ராசஸ். எல்லாம் டேமேஜ் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், பட் ரீஸ்டோரேஷன் இஸ் very too process, very too fast process. ஏமே, டேமேஜ் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறின மகன், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த டேமேஜ் ரொம்ப ஸ்லோ. ஏன்னா தகப்பன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறார். தகப்பன் என்ன பண்றாரு, இவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான், எங்கெல்லாமோ அடாப்ட் ஆகும்னு சுற்றி ட்ரை பண்ணுறான், எங்கேயுமே அடாப்ட் ஆகலை. அந்த இடத்து வரைக்கும் தகப்பன் நின்றுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவனுடைய இருதயம் திரும்பி, என் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா இருப்பானே அப்படின்னு சொல்லி திரும்புறானோ. திரும்பும் போது பார்த்தா இவன் நெருங்கி வர்றதுக்குள்ள இவர் நெருங்கி வருகிறார். இவன் நெருங்கி வர்றதுக்குள்ள இவர் திரும்ப ஓடி வர்றாரு பாருங்க. அதுதான் ரீஸ்டோரேஷன் ஃபாஸ்ட். ஹல்லேலூயா. இவன் போகும்போது டேமேஜ் ரொம்ப மெதுவா நடக்குது. ஆனா இவன் எப்போ திரும்பினானோ அப்போ ரீஸ்டோரேஷன் வெரி ஃபாஸ்டா நடக்குது. நான் உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன், அப்படியே உங்க முகத்தை அவருக்கு நேரம் திருப்புங்க. அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட, எல்லாம் சொல்லுங்க, வேலைக்காரன் கூட, செங்கடலை பிளந்தவன் கூட, யோர்தான பின்னாடி திருப்பினவன் கூட வேலைக்காரன் தான். அவனுக்கே இப்படி நடக்கும்னா, வானத்திலிருந்து கல்மலையை பொழிய பண்ண கிதியோன் அவன் வேலைக்காரன் தான். பெரிய நகரத்தையே கர்த்தருக்கென்று கட்டி எழுப்பின தாவீது அவன் வேலைக்காரன் தான். தாவீது வேலைக்காரன், சர்வெண்ட் ஆஃப் காட். மோராபா ஷதகா படாராதலபா ஷியாந்தாலா படாராதி. அவனுக்கே அவ்வளோ நடக்குமே. ஆனால் அவரை திரும்பி பார்த்த எனக்கு, அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு சகலமும் புதிதாகிறது. எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் புதிதாகிறது. திரும்பி வந்த பையனுக்கு என்ன, எப்படி எல்லாம் புதுசாகுது? லூக்கா 15 எடுங்க பார்க்கலாம். 13 நான் வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஃபர்ஸ்ட் டேமேஜ், சொத்து போச்சு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தின் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி என்ன ஆகுது, ஷார்ட்டேஜ் ஆகுது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தின் கொடிய பஞ்சம் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அந்த தேசத்தின் குடிகள் ஒரு இடத்தின் போய் ஒட்டி கொண்டான். ஐடென்டிட்டி போச்சு. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பாசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என்ன புத்தி தெளிஞ்சது? கூலிக்காரன் கூட எங்க அப்பா வீட்டில் சூப்பரா இருந்தான் ஐயா அப்படிங்கிறது. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. யாரு கூலிக்காரன்? நான் எவ்வளவு நேரம் சொன்னேன், பழைய உடன்படிக்கையின் பரிசுத்தவான்களை வேதம் என்ன சொல்லுது? சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்லுது. அவங்களே சக்க போட்டிருக்கிறாங்க. அவங்களே நினைச்ச நேரத்தில் வானத்தை பூட்டு தான், நினைச்ச நேரத்தில் வானத்தை திறக்கிறான். இளைய மாதிரி ஆளு உயிரோட எழுப்புறான், மரித்தவர்களை உயிரோட எழுப்புறான். அவனே பூர்த்தியா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, கூலிக்காரனே பூர்த்தியா இருக்கிறான். என்ன தைரியம் பிரதர் உங்களுக்கு? நீங்கள் மோசே எலிசாவே வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. நான் மட்டும் சொல்லலைங்க, யோவானே சொல்கிறாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா அப்படின்னு சொல்லி. நம்மள மாதிரி சாதாரண ஆள் அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா இதன் அடிப்படையில் தான் சொல்கிறார். அவனுக்கும் துக்கம் வந்துச்சு, அவனுக்கும்
எரிச்சலும் கோபமும் வந்தது. அவனும் பாருங்க பயந்து ஓடின ஆள் தான் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறார், நம்மை போல சாதாரண மனுஷன், பாடுள்ள மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோவான்னு சொல்கிறாரு பாருங்க. யோவான் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட வேதமும் சொல்லுது, அவங்கெல்லாம் ஆட்டின் ரத்தத்தினால வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவங்களை கழுவினார்கள். நாம் அப்படி கிடையாது. நாம் யார்? புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிற நாம் யார்? கிருபைக்கு உட்பட்டு இருக்கிற பிள்ளைகள். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பெரிய பெரிய டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, ஆட்டின் குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அவர்கள். நாமோ ஜீவாதிபதியினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். பாருங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம பிள்ளை, அவன் வேலைக்காரன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, they are servant of God. அவர்களுக்கே சூப்பர் நேச்சுரல் பூர்த்தியாக நடக்குமே. ஆனால் இப்போ பாருங்க, இதை யோசிக்கும் பொழுது டேமேஜ் கண்டிஷன் மாறுது. இதை யோசிக்கும் போது நான் ஏன் தூரம் வரணும்? நான் ஏன் தகப்பன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வரணும்? கூலிக்காரன் கூட என் வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லப்போனால் அது என் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லப்போனால் அது என் வீடு. பரலோகத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒரு இனிமேதான் அச்சீவ் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை பழைய பிரசங்கம் உள்ள விதைச்சு வச்சிருக்குது பாருங்க. இன்னைக்கு அது சாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது என் வீடு. பஸ்ஸை விட்டு இறங்கும் போது, காரை விட்டு இறங்கின உடனே வீட்டு வாசல் நின்று எத்தனை பேருக்கு டவுட் வந்துருக்கு, இது நம்ம வீடு தானா அப்படின்னு. என்னைக்காவது வீட்டம்மா தூத்துக்கிட்டு வச்சிருக்கும் போது அப்படி ஒரு ஃபீல் வரும். அது நியாயம்தான். நான் அதை சொல்ல வரல, பொதுவாக கேட்குறேன். நான் வந்து இறங்கும்போது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற டவுட் யாருக்காவது வருமா? வரவே வராது பாருங்க. நான் சொல்கிறேன், பரலோகமும் அப்படிப்பட்ட நம்ம வீடாக இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு திரும்ப போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், எப்படிலாம் ஒரு பெரிய டயலாக் எழுதிட்டு போகலாம். போய் நான் வந்து அந்த மாதிரி வேலைக்காரனாகவே நான் இருந்துக்கிறேன், உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு போய் அப்பாட்ட என்ன பண்ணுறான், நிற்கிறான் பாருங்க. என்ன நடக்குது? தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, டேமேஜ் எவ்வளோ நேரத்தில் நடக்குது? ஒன்றொன்னா நடக்குது, மெதுவாக நடக்குது. சொத்து போகுது, மரியாதை போகுது, ஐடென்டிட்டி போகுது, வஸ்திரம் போகுது, சாப்பாடு போகுது, எல்லாம் டேமேஜும், பாதுகாப்பு போகுது. இது எல்லா டேமேஜும் ஒரு லாங் ப்ராசஸில் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரீஸ்டோரேஷன் நடக்கிறது பாருங்க, ஒரே வசனத்தில் ரீஸ்டோர் ஆகுது. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த 20-21 வசனத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் உங்களுடைய ரீஸ்டோரேஷன் டைமாக இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், சரியா? 21வது வசனத்தில் தம்பியாப்புல என்ன சொல்லுது? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதற்கு அப்பா என்ன சொல்லியிருக்கணும்? பரவாயில்ல தம்பி, விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். கொஞ்சம் கோபக்காரன தகப்பனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? உன்னையெல்லாம் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ரெண்டுமே சொல்லலை. என்ன சொல்லுங்க? ரெண்டுமே சொல்லலை. தகப்பன் தன் பிள்ளைகிட்ட கூட பேசலை. சொல்ல போனான், இவன் வந்து ஒரு ஊத்தப்பம் கதையை சுடுதான் பாருங்க. இளையகுமாரன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஊத்தப்பம் கதையை ரெடி பண்ணுறான். அப்படியே பரபரன்னு 16 கரண்டி நெய்யை விட்டு அதில் கேரட்டை தூவி அப்படியே விட்டு அதை இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருக்கான். சாருக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் போயிட்டான். வேலைக்காரனை கூப்பிட்டு இவன் சொன்ன கதையை காது கொடுத்து கூட கேட்கல பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், எப்பா நான் வேலைக்காரனாக வச்சிருந்த சந்ததியெல்லாம் பழைய உடன்படிக்கையின் சந்ததி,
நீயோ புதிய உடன்படிக்கையின் சந்ததி, நீயோ கிருபையை பெற்றவன், நீ வேலைக்காரன் கிடையாதுடா, நான் பெத்த பிள்ளை அப்படிங்கிறாரு பாருங்க. ஏமே அந்த ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எப்போ திரும்ப வந்தானோ அப்போ அவனுக்கு மறுபடியுமாய் அந்த ஐடென்டிட்டி உண்டாகுது. எப்படி பாருங்களேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரத்தையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஒரு களி கூறுதல். அப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுது? ரீஸ்டோரேஷன் உண்டாகும். மறுபடியும் வஸ்திரம், மறுபடியும் அதே ஸ்தானம், மறுபடியும் அதே உயர்வு, மறுபடியும் அதே ஐடென்டிட்டி, மறுபடியும் அதே பாதுகாப்பு, மறுபடியும் அதே வேலைக்குள்ள உள்ள சேர்க்கப்பட்டான் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. புதிய அத்தியாயம், நியூ சாப்டர். ஏமே ஏதோ எந்த இடத்துல டேமேஜ் இருக்குதோ அந்த இடத்துல தகப்பனை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏமே எந்த இடத்துல டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த இடத்துல தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இல்லை சொல்லுங்க, செக் பண்ணிட்டோம்னாலே அந்த டேமேஜ் உடனடியாக க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஃபினான்ஷியலி டேமேஜ் ஆகி போய் உட்காந்துருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே வச்சுட்டு வேலைக்காரன் கூட கோடீஸ்வரனாக இருந்திருக்கிறான். தாவீதும் சாலமோனும் கோடீஸ்வரனாக இருந்திருக்கிறான். ஈசாக்கும் ஆபிரகாமும் கோடீஸ்வரனாக இருந்திருக்கிறான். யாக்கோபு கோடீஸ்வரனாக இருந்திருக்கிறான். மோரா சச்சாக்கா மடரத லபா ஷியாந்தா லபா தக மடரத லபா. தாவீதுக்கு பின் வந்த ராஜாக்கள் கோடீஸ்வரர்களாய் இருந்திருக்கிறார்கள். வேலைக்காரன் நான் ஏன் தரித்திரனாக இருக்கணும்? நான் ஏன் தரித்திரனாக இருக்கட்டும்? அப்பா வீட்டில் கூலிக்காரன் கூட கோடீஸ்வரனாக இருந்திருக்கிறான். குடும்ப சமாதானம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, டேமேஜாக இருக்குதுன்னா சொல்லுங்கள். ஆபிரகாம் சந்தோஷமாக இருந்திருக்கிறான், இன்பம் உண்டாகி இருந்திருக்கிறான். ஈசாக்கு இன்பம் உண்டாகி இருந்திருக்கிறான். தாவீது இன்பம் உண்டாகி இருந்திருக்கிறான். யாக்கோபு இன்பம் உண்டாகி உட்கார்ந்துருக்கிறான். ஹல்லேலூயா. கூலிக்காரன் கூட குடும்பம் நல்லா நடத்துகிறான். திருப்புங்க உங்கள் முகத்தை இன்றைக்கு அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா வீட்டை நோக்கி இன்றைக்கு உங்களுடைய முகங்கள் திரும்பப்படட்டும். நீங்க திரும்புகிற வேலையை ரீஸ்டோரேஷன் வெரி ஃபாஸ்டா நடக்கும். குடும்பம் டேமேஜ் ஆனது, பிஸ்னஸ் டேமேஜ் ஆனது, ஊழியம் டேமேஜ் ஆனது, ஃபினான்ஷியல் டேமேஜ் ஆனதெல்லாம் பல வருஷமா நடந்து உங்க கையில் இன்னைக்கு ரிசல்ட்டா இருக்குன்னா நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரே நல்ல ரீஸ்டோரேஷன் உண்டாகும். எவ்ரிதிங் வில் பி ரீஸ்டோர். அதுதான் புதிய அத்தியாயத்தினுடைய மகத்துவமான ஒரு வேலை பாருங்களேன். புதிய அத்தியாயம் துவங்குது, நியூ சாப்டர் துவங்குது அப்படின்னா இது அதே மாதிரி ஸ்லோ ப்ராசஸாக கொண்டு வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணாரு, வெரி ஃபாஸ்டா ரீஸ்டோர் பண்ணும். ஏமே ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்களேன், மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள், அந்த அதே காட்சியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர. தகப்பன் இருக்கிறார், தம்பியாப்புல இருக்கிறான், இளையகுமாரன் இருக்கிறான், வெளியில போறான், தகப்பன் தேசத்தை விட்டு தூரமா போறான். போன உடனே என்ன ஆகுது? சொத்து பத்தை இழக்கிறான். அப்படியே ஸ்லோவாக ப்ராசஸில் என்ன போகுது? வஸ்திரம் கிழியுது, கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுது, மானம் போகுது, மரியாதை போகுது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, மோதிரம் போகுது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, சாப்பாடு போயிடுச்சு கடைசியில். ஆனால் எப்போ திரும்பி வந்தானோ ஒரே வசனத்தில் நிறைவேறுது. வஸ்திரத்தை போடு, மோதிரத்தை போடு, அவன் ஸ்தானத்தை அவனுக்கு திரும்ப கொடு, கொளுத்த கன்ற அடி, இழந்த சந்தோஷம், லெட் அஸ் பார்ட்டி அப்படிங்கிறாரு அப்பா. இழந்த சந்தோஷம் உடனே ஒரே நாள்ல. மன துக்கத்தினால வந்திருக்கிறேன்டா. ரீஸ்டோரேஷன் நடந்ததுன்னா அவன் மன துக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில தூக்கி போட்டுரும். பரலோகம் மன துக்கத்தை அப்படியே ஜேசிபியை வச்சு ஒரு தூக்கி பின்னாடி தூக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. உன் மன துக்கத்திற்கும் உன்னுடைய பரிதவிப்புக்கும் பரலோகம் இடம் கொடுக்கறது இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லை. தகப்பன் ஒருபோதும் உன்னுடைய அந்த பிரேயர் இருக்குது பாரு, குற்ற உணர்ச்சியில் நீ பண்றிய அந்த பிரேயருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அதை போற போக்கில் ஒரு அடி அடிச்சுட்டு சந்தோஷப்படுவோம் வாடா அப்படின்னு சொல்லி தூக்கிடும் பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ரீஸ்டோரேஷனால உண்டாகிற ஒரு ஹாப்பினஸை இன்றைக்கு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஏமே திரும்ப எடுத்து கட்டுறதுனால உண்டாகிற ஒரு ஹாப்பினஸ்னால தேவன் உங்களை நிரப்ப போறார். ஏமே மோரபா ஷட்சகா மடரதலபா. உங்களுக்கு தெரியும் யோபுவின் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. யோபு என்ன பண்றாரு? இழக்கிறார். நிறையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு என்ன பண்றான்? நிறைய இழப்பு வருது அவன் லைஃப்ல. திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான். ஐயா, அவங்க ஆடு மாடெல்லாம் இதே மாதிரி ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் பாருங்க.
உட்காந்து சரக்கை போட்டுக்கிட்டு இருக்க டைமில் 14வது வசனம், ஒரு ஆள் அவனிடத்துக்கு வந்து எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்கள் பட்டை கரைக்கினால் வெட்டி போடப்பட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒருத்தன் வரான் பாருங்க. ஆடு எல்லாத்தையும் சுட்டெரிச்சு போட்டாங்க, நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறான். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஒட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டை கரைக்கினால் வெட்டி போடப்பட்டார்கள். ஒட்டகம் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்தோம் மட்டும் சொன்னேன். இவன் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து 4வது காரியத்தை பாருங்க. உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்தையும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடித்திருக்கும் போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். சாபம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா எப்படி நடக்குது பாருங்களேன். 10வது வசனம் பாருங்களேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுக்கு சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. பாதுகாப்பு இருக்கும் பொழுது சம்பத்து இருக்குது, மரியாதை இருக்குது. ஏமே அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுது, பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது, வேலி அடைச்சிருக்கும் பொழுது. இப்போ வேலையை பிடுங்கினது யாரு? யோபு தான் பிடுங்கியிருக்கான். யோபு தான் என்ன பண்ணியிருக்கிறான்? பிடுங்கியிருக்கிறான். அவன் வாயினால சொன்னது. நானும் அறியாதும் இதுமா புலம்பிட்டேன், வாயை வச்சுட்டு கிளம்பி தொலைச்சிட்டேன். எவனாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குஷ்டம் வரும்னு யோசிப்பானாயா? மனுஷன் யோசிச்சிருக்கான். வருஷம் வருஷம் ஒருவேளை பிள்ளைகள் தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தியிருக்கான் பாருங்க. தப்பே பண்ணலை, ஆனால் கூட ஏதோ அது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதான் போய் பலி செலுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த அளவுக்கு பயம். ஆமாம், பயம். இப்போ பிசாசு சொல்லுது என்னது? வேலி அடைச்சிருக்குதே, அவன் கையின் கிரிகளை நீர் ஆசீர்வதித்து அவனுக்கு வந்து பெரிய சம்பத்து உண்டாயிருக்கு. இப்போ வேலையை பிடிங்கியாச்சு, உள்ள பிசாசு என்ட்ரி போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக ஒரு டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆடுல டேமேஜ் நடக்குது, மாடுல டேமேஜ் நடக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில் டேமேஜ் நடக்குது. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காற்று வந்து 4 மூலையிலையும் அடித்து ஷட்டரை கீழே மேலே இருந்து சீலிங் கீழே இருந்து எல்லாம் செத்து போச்சு அப்படிங்க பாருங்க. ஒரு காற்று அடித்ததில் 4 மூலையிலையும் வனாந்தரத்துலேருந்து ஒரு காற்று, ஒரு சூறக்காற்று வந்து அடித்ததில் பொத்துன்னு விழுந்து பிள்ளைகள் செத்து போச்சு அப்படிங்க. ஆஹா, இது எல்லாம் பாருங்க. உட்காந்து இவள் சரக்க போட்டுட்டு இருக்கிற டைம்ல ஒவ்வொன்றா வந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்து சொன்னேன், தப்பிச்சு வந்து நான் சொல்றேன், தப்பிச்சு வந்து நான் சொல்றேன், நீ ஏன் தப்பிச்ச? இந்த சம்பவத்தை நீ என்கிட்ட சொல்லாம இருக்கு, அங்கேயே போய் நீயும் விழுந்து செத்துருக்க வேண்டியதானடா அப்படிங்கிற அளவுக்கு தான் டென்ஷன் ஆகிற சமாச்சாரமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க ஒவ்வொருத்தனா. தொடர்ந்து டேமேஜ். எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ந்து டேமேஜ். இட்ஸ் லைக் எ ப்ராசஸ். ஒன் டேல ஒரு பெரிய டேமேஜ் நடக்குது பாருங்க. ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரே நாளில் டேமேஜ் ஆகுது கம்ப்ளீட்டாக. அந்த இளையகுமாரனுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த டேமேஜ், இங்கே யோபுவின் காரியங்களில் என்னவா சேம் டேல டேமேஜ். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டேமேஜ்குள்ளே போனீங்களோ அல்லது சேம் டேஜில் டேமேஜ்குள்ளே போனீங்களோ உங்கள் ரீஸ்டோரேஷன் சேம் டேல இருக்க போகுது. ஏமே ஹல்லேலூயா, ஒரே நாளில் ரீஸ்டோரேஷன் உண்டாக போகுது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே நாளில் உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகம் படரதலபா. எப்படி ரீஸ்டோர் ஆகுது? யோபு 42. வாசிச்ச பேப்பர் தான், வாசிச்ச பேப்பர் தான் சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. டேக் இட் சீரியஸ்லி. எல்லாரும் சொல்லுங்க, டேக் இட் சீரியஸ்லி. புதிய அத்தியாயம் துவங்க போகுது, டேமேஜான அத்தியாயம் மாறப்போகுது. ஏமேன். இனி உங்களுடைய அத்தியாயம் ரீஸ்டோரேஷன் அத்தியாயம். இந்த மந்த்து நான் சொல்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ள இங்கே போகும்போது 1ஆம் தேதி தான் ஏதோ புதுசாக நடக்க போகுதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இன்னையிலிருந்தே ஏதோ ஒன்று புதுசாக நடக்க போகுது. ஏமே எல்லா பழையவைகளும் ஒளிந்து போயினேன். எல்லாம் சொல்லுங்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன். சில ஆதார வசனத்தெல்லாம் காட்டிட்டு தான் இன்றைக்கி உங்களை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். சரியா? 11வது வசனம் 42:11. 42:2 வாசிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்திற்காக ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு நாளில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அவரால் முடியும். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு.
எல்லாம் சொல்லுங்க, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ப போகிறேன். எப்படி சொல்கிற? பழைய உடன்படிக்கையில் சர்வெண்ட் ஆஃப் காடுக்கே அவ்வளோ அற்புதம் ஒரே நாளில் நடந்திருக்கு. சமரியா தேசத்தின் பஞ்சம் ஒரே நாளில் திரும்ப ரீஸ்டோர் ஆயிருக்குது. 400 வருஷ பாடும் ஒரே நாளில் கேன்சல் ஆயிருக்குது. ஒரே நாளில் வஸ்திரம் மாறி இருக்குது. ஒரே நாளில் எல்லாம் நடந்தது. அதனால நம்ப போறேன். என் வேலைக்காரன் கூட பூர்த்தியா சாப்பிட்டான். எனக்கு தெரியும் யோசேப்பு ஒரே நல்ல சிறைச்சாலையில இருந்து விடுதலையானா ஒரே நாள்ல போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தா எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தெரியும். பிசாசு வந்து உனக்கு தெரியாது அப்படிமா பாருங்க. இல்லை, நான் வாசித்திருக்கேன், எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, வாசித்திருக்கேன், எனக்கு தெரியும். அதை நான் நம்புறேன். அந்த வேலைக்காரன் கூட எங்க அப்பா வீட்டில் திருப்தியா இருந்திருக்கிறான். நான் அதை விட திருப்தியா இருக்க போறேன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் தான் யோபு. அப்படிப்பட்ட யோபு அவனுடைய லைஃப்ல டேமேஜ் ஆன காரியம் எப்படி ரீஸ்டோர் ஆனிச்சு? வேலைக்காரனுக்கே எவ்வளோ ஃபாஸ்டா ரீஸ்டோர் ஆகுதுன்னா எனக்கு எத்தனை அதிகமாக ரீஸ்டோர் ஆகும் பாருங்க. அப்பொழுது 11வது வசனம் பாருங்க. 2வது வசனம் வாசிட்டேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Come on, declare it with me. அறிந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா வீட்டில் இருந்த வேலைக்காரனுக்கு எங்க அப்பா செய்த ரீஸ்டோரேஷனை நான் அறிந்திருக்கிறேன். தாவீதுக்கு தேவன் ரீஸ்டோர் ஆகினதை நான் அறிந்திருக்கிறேன். யாக்கோபுக்கு தேவன் ரீஸ்டோர் பண்ணதை நான் அறிந்திருக்கிறேன். ஈசாக்குக்கு தேவன் ரீஸ்டோர் பண்ணதை நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாருங்க 11வது வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரனும் சகோதரிகளும் முன்பு அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர்கள் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஒன் டே, எல்லாம் சொல்லுங்க, வித்தின் எ டே ரீஸ்டோரேஷன் எப்படி நடக்குது பாருங்க. வித்தின் எ டே கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். தேசத்தின் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பெண்களே, ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா அழகும் ரீஸ்டோர் ஆகும். ஆமாம், எல்லா ஸ்கின் டோனும் மாறுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் விட்டுறாதீங்க. அழகு நிலையத்துக்கு போனாதான் அழகு அப்படிங்கிறது கிடையாது பாருங்க. போங்க, தப்பே கிடையாது. உங்களை நீங்கள் அழகுபடுத்துறத தேவன் விரும்புகிறார். ஆனால் வசனத்தினால ஒரு அழகு உண்டாகும் பாருங்க. அது நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஆமாம், ஃபேராக காட்டலாம், ஆனால் பிரைட்டாக காட்ட முடியாது பாருங்களேன். உங்களுக்கு புரியுதா? நல்ல கல்யாணம் அன்னைக்கு ஃபுல்லாக மேக்கப் போடுறவங்க சொதப்புவாங்க. கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் மேக்கப் போடுறவங்க அவ்வளோ சொதப்புவாங்க பாருங்க. இல்லை பாருங்க, மகிமை ஒரு வசனத்தினால உண்டாகிற ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரைட்னஸ்க்கு ஈக்குவலாக எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன டச்சப் பண்ணாலும் இன்னும் பியூட்டிக்கு மேலே பியூட்டி ஆகிட்டு தான் இருப்பீங்க. நான் உங்களுக்கு இதை டிக்ளேர் பண்ணுறேன். யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவும் இல்லை. அவர்கள் தகப்பன் அவள் சகோதரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பெண் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைக்கிறான் பாருங்க. ரீஸ்டோரேஷன்ல இது ஐயோ, ரிசீவ் இட். ஆண்களுக்கு தான் இல்லை பாருங்க, ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்து எழுதி வைக்கணும்னு இல்லை பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வைக்க போறீங்க. நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எழுதி கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, நீங்க உங்க பெண் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி கொடுக்க போறீங்க. நீங்க உங்க பெண் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி கொடுக்க போறீங்க. ஏன்னா அந்த அப்பா உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணும் பொழுது உங்க பேர்ல சொத்து வாங்கி போடுவார். உங்க கணவன் உங்களுக்கு வாங்கி போடாட்டிலும் உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி போடுவார். ஐ டிக்ளேர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்க வேணாம் பாருங்க, அடுத்த வருஷம் ஆச்சரியமா நீங்க சொல்லுவீங்க, எப்படின்னே தெரியல பிரதர், என் பேர்ல சொத்து வந்துருச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா, ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆச்சரியமா நீங்க சொல்லுவீங்க பாருங்க, என் பேர்ல சொத்து வந்துருச்சு, என் பேர்ல சொத்து வந்துருச்சு. நினைச்சு கூட பார்க்கல பிரதர், என் பேர்ல சொத்து வந்துருச்சு. நான் எனக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருந்தேன், என் பேரில் சொத்து வந்துருச்சு. இது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போது, உங்களுடைய சாட்சியாக இருக்க போது. கம் ஆன், ரிசீவ் இட். சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை
உங்கள் பேர்லாம் டிக்ளேர் பண்ணி உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். எரேமியாவின் புலம்பல். நம்பிக்கை கொண்டிருப்பேன், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று வரைக்கும் தேவன் உங்களுக்கு செய்தது நேற்றுக்குடைய கிருபை, சரியா? அதுக்கு அந்த எபிலிட்டி போதும், அதுக்கு அந்த சத்து போதும், அதுக்கு அந்த பலன் போதும். ஆனால் இன்னைக்கு அதே கிருபை கிடையாது, இன்றைக்கு புது கிருபை. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் புதிய அத்தியாயத்திற்குள்ளே போகணும், இன்னைக்கு நீங்கள் புதிய வெளிச்சத்திற்குள்ளே போகணும், இன்னைக்கு புதிய சொத்துக்கள் உங்களுக்கு பரிமாற்றப்படணும், இன்றைக்கு புதுசாக உங்களுடைய பிரான்ச் விரிவாகணும். அப்போ என்ன ஆக வேண்டியிருக்குது? கிருபையும் புதுசாக வர வேண்டியிருக்குது. ஆமென், ஆமென். இதை நினைத்து கொண்டிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இதை நினைத்து கொண்டிருப்பேன். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கார்ப்பரேட் கம்பெனியே அடுத்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டை எதிர்பார்க்குது. நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். 5ஆம் கிளாஸில் இருந்த அதே அறிவோடையே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளை இருந்ததுன்னா என்னதுக்கு ஆகும் பாருங்களேன். வளர்ந்துருக்கியே, மண்டையில் ஏதாவது வேண்டாமான்னு கேட்குறோம் பாருங்க. கொஞ்சமாவது புரிய வேண்டாமா? இன்னுமாடா படுக்கையில் சூச்சு போவ அப்படிங்கிறோம் பாருங்களேன். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவைப்படுது, ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி தேவைப்படுது பாருங்க. இந்த பழைய கிருபையை வைத்து புதிய வளர்ச்சிக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறது தேவன் திட்டம் பண்ணின ஒன்று பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த வசனத்தில் இருந்து சில பெரிய மனிதர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, காலைதோறும் புதிய கிருபை அப்படிங்கிறது எப்படி தாராருன்னா, ஒரு 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 கல்யாணான ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் முதல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்காம பாருங்க, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, சரியா? ஃபஸ்ட்டு கிஃப்ட் அது எப்படி அந்த மனைவிக்கு ஒரு 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 பெரிய என்த்துவாக இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்க. புருஷன் கொடுக்குற முதல் கிஃப்ட் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையிலையும் அப்படி கிஃப்ட் கொடுக்குறான். இதுதான் கொஞ்ச நாள் கதையை ஓட்டும், புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்ச நாள் கதையை ஓட்டும் பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதுக்கப்புறம் ஆமாம் அன்னைக்கு கொடுத்ததோட சரி அப்படின்னு கன்னத்தில் ஒரு இடி விழுந்துடும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? மறுபடியும் ஒரு கிஃப்ட்டு எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. இதுதான் 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 தேவன் இந்த வருஷத்திற்கு, இந்த நாளுக்கு. நேற்றுக்குள்ள கிருபை அல்ல, நேற்றுக்குள்ள ஆசீர்வாதம் அல்ல. நேற்று கார் வாங்கிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு தேவன் சோர்ந்து போகிறதில்ல. நீங்கள் அடுத்த கார் கேட்டாலும் இன்றைக்கும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நம்ம தான் நன்மையை கேட்குறதுல சோர்ந்து போயிடுறோம். இளையகுமாரன் மாதிரி, வேலைக்காரன மாதிரி ஏதாவது அப்படின்ட்டு போயிருந்தோம் பாருங்க. இல்லை இல்லை, இந்த வருஷம் தான் வீடு கட்டினேன் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். கிடையாது, அடுத்த வீடு கட்டுறதுக்கும் ஒரு கிருபை உண்டாகும். ஏமே ஹல்லேலூயா. பழைய வீடே பெண்டிங்கில் இருக்கா, அந்த வீடை முடிச்சுட்டு இதே வருஷத்தில் அடுத்த வீடுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கான கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். கமான், ரிசீவ் இட் மை டியர், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உண்மை, இது உண்மை. ஐயோ நம்புங்களே, இது உண்மை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஏசாயா 43 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான் கேட்கல, ஏசாயா அப்படி நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்காரு. எல்லாரும் சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் கூட வேலைக்காரன் பூர்த்தியா சாப்பிட்றான். ஏமே சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் பூர்த்தியா சாப்பிட்றான். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை பார்த்தா நீங்கள் கேளுங்க, இந்த வசனத்தை இப்படி சீரியஸாக எடுக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். சம்திங் கோணம், ஒரு புது சாப்டர். ஐயோ, இதை விட நான் எப்படி சொல்கிறது? இதை விட டேக் இட் சீரியஸ்லி. ஆமென், டேக் இட் சீரியஸ்லி, டேக் இட் சீரியஸ்லி. என்டையராக மாற போகுதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. டோட்டலாக மாற போகுது. எல்லாம் சொல்லுங்க, டோட்டலாக மாற போகுது. ஐயோ, அடி வயிற்றுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம், டோட்டலாக மாற போகுது.
நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்று தரேன். அடி வயிற்றுலேருந்து அந்நிய பாஷையை பேசுங்க. ஏமே ஹல்லேலூயா. தாறுமாற அவங்க மேலே போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தொண்டையிலேருந்து பேசாதீங்க, அடி வயிற்றுலேருந்து பேசுங்க. ஏன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெல்லிலிருந்து பாயும் அப்படின்றது, அடி வயிற்றுலேருந்து பாயும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்பொழுது அடி வயிற்றுலேருந்து பேசுங்க, தொண்டையிலேருந்து பேசாதீங்க, அடி வயிற்றுலேருந்து பேசுங்க. உங்கள் பாஷை மாறும், பாஷெல்லாம் மாறும் பாருங்கள். டோர்ஸ்லாம் தாறுமாறாக ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி அடி வயிற்றுலேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்தில் நான் ஆறுகளை ஓட செய்வேன், தெரியுமா தெரியாதா? பார்த்துருக்கல்ல நீ அப்படிங்கிறாரு. பார்த்துருக்கல்ல நீ, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கிட்டேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் நகரத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு செருப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். சொல்லுங்க, புதிய அத்தியாயம். பழையவுகள் எல்லாம் உடைஞ்சது. முந்தினதை நினைக்காத. அன்னைக்கு இப்படி நடந்துருச்ச, அன்னைக்கு அவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா, அன்னைக்கு அப்படி ஒரு டேமேஜ் நடந்தது, அன்னைக்கு அவங்கள மீட்கலைய, அன்னைக்கு அவருக்கே இப்படி நடந்துச்ச, அன்னைக்கும் இதே மாதிரி ஒரு காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணி, இப்படியெல்லாம் முந்தினவைகளை யோசிக்காத, முந்தினவைகளை யோசிக்காத. இது புதுசுடா, இது உனக்கு புதுசு, இது உனக்கு புதுசு. அப்படியெல்லாம் நடக்கலை, அப்படிலாம் ப்ரேயர் பண்ணி சில காரியம் வாய்க்கலை, அவங்களுக்கே அப்படி நடக்கலை, இவங்களுக்கே அப்படி பண்ணலை, ஆனால் நீ உயிரோடு இருக்கன்னா நீ சில காரியத்தை பார்க்க போற. உனக்கு புது சாப்டர் ஒன்று உண்டாக போகுது, உனக்கு புது அத்தியாயம் ஒன்று உண்டாக போகுது. எத்தனையோ பேர் இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் மரித்தாங்க பாருங்க. ஆனால் ஒரு சிலர் உயிரோடு எழும்புனா, அந்த ஒரு சிலரில் ஒருத்தன் தான் நீ உயிரோடு எழும்புவ. ஏமே ஹல்லேலூயா. இதை நீ இந்த வசனத்தை கேட்குற அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் அதை கேட்கல, ஆனால் நீ கேட்குறிய அப்படின்னு சொன்னா, உனக்கு இன்கம்ப்ளீட் எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது, உனக்குத்தான் புதிய அத்தியாயம் உண்டாக போகுது. எத்தனையோ பேர் இந்த இளையகுமாரன் வசனத்தை வாசிச்சிருக்கான், ஆனா இந்த மாதிரி பார்க்கலையே, இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் ஒன் டேல நடக்கும்னு சொல்லலையே. அப்போ ஒன் காதில் விழுந்ததுன்னா, எவனுக்கு ஒன் டேல நடக்குதோ இல்லையோ, உனக்கும் சந்ததிக்கும் ஒன் டேல எல்லாம் ரீஸ்டோர் ஆகும், எல்லாம் ரீஸ்டோர் ஆகும். சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ரொம்ப பேசாத அப்படின்ட்டார், ரொம்ப பேசாதப்பா அப்படின்ட்டார், ரொம்ப யோசிக்காத. அன்னைக்கு அந்த ப்ரேயரை கேட்கல, அன்னைக்கு அவங்களுக்காக சுகத்துக்காக நான் ஜெபிச்சனேன், செத்து போயிட்டாங்களே அப்படிலாம் நீ யோசிக்காத. அவன் உயிரோடு எழும்பாததும் உன் தப்பு இல்லை, ஆனால் நீ இப்போ உயிரோடு இருக்க பத்தியா? ஏன்னா நீ பல பேரை உயிரோடு எழுப்ப போற, பல பேரை உயிரோட எழுப்ப போற. ஐ டிக்ரி டெத் ரைசஸ். தேவன் இந்த கூட்டத்திலேருந்து எழுப்புறாருங்க. ஐயோ காமான் சம்படி, டெத் ரைசிங் பண்ணக்கூடிய அபிஷேகம் உடையவர்களை தேவன் இந்த கூட்டத்தில் எழுப்புறாரு. ஏமே நான் செய்ய போகிறேன், நீங்கள் செய்ய போகிறீங்க. அதை அநேகம் மரித்தவர்களை நம்ம தான் உயிரோடு எழுப்ப போகிறோம். இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் அப்படியே போடுற வார்த்தை, நான் ஹோலி ஸ்பிரிட் அப்படியே போடுற வார்த்தை. நிறைய டெத் ரைசிங் நம்ம மூலியமாக நடக்க போகுது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிறோம். அப்படி இருக்கும்போது காய்ச்சல் தலைவலியெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆகி போவோம் பாரு, ஒரு விஷயமே இல்லை. நம்ம அட்மாஸ்பியரில் அதுக்குள்ளெல்லாம் என்ட்ரி ஆகாது, நம்மளுடைய வேலிக்குள்ளேயே அதெல்லாம் உள்ளே வராது, நம்முடைய டெரிட்டரிக்குள்ளேயே அதெல்லாம் எட்டி பார்க்காது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோரபா ஷன்சலபா ரகமட ரதலபா. எசேக்கியேல் 11:19. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சொல்லுங்க, புதிய ஆவி. நம்பிக்கையே வராத அந்த ஸ்பிரிட்டே மாறுது. ஏமே ஹல்லேலூயா. எசேக்கியேல் 11:19 சொல்லுது, புது இருதயம். சில காரியத்தை என்னால் நம்பவே முடியலைங்க, அப்படியே ஆண்டவரோட உட்காரவே முடியலைங்க, எரிச்சலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்னத்தை உட்காந்து அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த இருதயமே வேறு மாதிரி ஆக போகுது. புதிய ஆவியை நான் தருவேன் அப்படின்ட்டு தான் இருப்பார். ஏமே புதிய ஆவியை நான் உனக்கு தருவேன், புதிய ஆவியை தருவேன். மோரபா ஷச்சக்கம் படரதலபா மல்படரபா ஷியாந்தலபா தகமடரதலபோ. சொல்லுங்க, நியூ ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏமே பழசு எல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டம், அடாப்ட் ஆகவே மாட்டேங்குது. அது பண்ணி கூட அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அது விபச்சாரத்துக்குள்ளே அடாப்ட் ஆக மாட்டேங்குது. எங்கே அடாப்ட் ஆகணுமோ அங்கே தான் கரெக்டாக அதை அடாப்ட் ஆகும் பாருங்க. நீங்களும் நானும் தகப்பன் வீட்டில் இருக்கும்படியா, அந்த பரிபூர்ணத்தை அனுபவிக்கும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு அது கண்ட இடத்துல அடாப்ட் ஆகாது, தரித்திரத்தோடு அடாப்ட் ஆகாது, நோயோட அடாப்ட் ஆகாது, சாபத்தோட என் வாழ்க்கை அடாப்ட் ஆகாது. அதை அடாப்ட் ஆகலை அப்படின்னாலே ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், நான் புது சிருஷ்டி. ஏமே அது அடாப்ட் ஆக மாட்டேங்குது, டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அப்படியே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அப்போது அதில் தகப்பனுடைய வீடு ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏமே அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தோணிச்சினாலே இளையகுமாரின் தெளிந்த புத்தி நம்மளுக்கு உண்டாயிடுச்சு. ஏமே இது எனக்கு பிடிக்கல, எல்லாம் சொல்லுங்க எனக்கு பிடிக்கல, இந்த தரித்திர வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த எண்ணி செலவு பண்ணுற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த சுகவீனமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த தரித்திர வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த குடும்ப சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ரிசல்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைகள் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அதில் தகப்பனுடைய வீடு ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏமே நீங்கள் எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் தகப்பனுடைய வீடு ஆக்டிவேட் ஆக போகுது. ஹalleluya ஹalleluya மோரபா ஷட்சகம் படரதலபா. ஜஸ்ட் ரிசீவ் இட். நான் சொன்ன மாதிரியே டெத் ரைஸ் பண்ற ஊழியர்களை தேவன் எழுப்புறார். ஆமென் ஹalleluya. நீங்க நான் ஊழியம் பண்ற பிரதர், நீங்க ஊழியம் பண்ணத கேட்டகரியை பொறுத்தலாம் அல்ல, அதை விரும்பிட்டீங்கல்ல. சிலருக்குலாம் ப்ரேயர் பண்ணி நடக்கல பிரதர் அப்படிங்கிற துக்கம் உங்களுக்கு வந்துருச்சு இல்லை, அப்பவே அதற்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறீங்க. நீங்க தான் அதை ஆக்டிவேட் பண்ண போறீங்க, நீங்க தான் டெத் ரைசிங்க செய்ய போறீங்க இயேசுவின் நாமத்தினால. கம் ஆன் சம்படி ஹalleluya. நம்ம எங்கே மினிஸ்ட்ரி போனாலும் அதேமாரி ப்ரொஃபட்டிக்கல் கூட்டத்துக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தனி பிளெஸ்ஸிங் ஒன்று ரிலீஸ் ஆகும். நீங்களாம் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் டிஜோவாக இருக்கட்டும், ஓபிடேஞ்சலாக இருக்கட்டும், ஷாமச்சன் பப்பாவாக இருக்கட்டும், இந்தமாரி எத்தனையோ பேர், நிறைய வீடியோஸ் இல்லை, சிலது மட்டும்தான் வீடியோஸ் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இந்த மீட்டிங்கில் நான் 4 நாள் கேரளாவுக்கு போயிட்டு வந்த இந்த மீட்டிங்கில் நம்ம கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுற சகோதரிகள்லாம் வந்திருந்தாங்க, தேவகனி சிஸ்டர், ரேணுகா சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சார் நம்ம கூகுள் மீட்டில் வர்றவங்கலாம் இன்வைட் பண்ணியிருக்கலாமே அந்த மீட்டிங்க்கு, எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். அடுத்த மீட்டிங்லாம் நான் சொல்கிறேன். சரியா? சில நம்ம சேர்ந்து போவோம் அந்தமாரி மீட்டிங்ஸ்க்குலாம், வெயிட்டாக இருக்கும், போய் நம்ம யாருங்கிறத காட்டிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு அப்போஸ்தலர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ரீசெண்ட் டேஸில் தான் இந்த ப்ரொஃபட்டிக் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருடைய செஷனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் ப்ரொஃபட்டிக் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்கள நான் ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை அப்படின்னு சொன்னார், அப்புறம் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னார். திருநெல்வேலிங்கும் போது நான் கை தூக்கினேன். டிஜோ பாப்பா அங்கேருந்து வேகமாக ஆக்ஷன் பண்ணார், அந்த ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு பிரவாஜனன், நீ ஒரு ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் அனைட்டிங் உனக்கு தரேன், ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீ பார்த்துக்கிட்டே இருக்க போகிற அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஷேரன் சொல்லிட்டு நம்ம பாப்பா பேரை 7-8 முறை உச்சரிச்சிருப்பார். ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் வந்திருந்தார். அவரெல்லாம் டெத் ரைசிங் தான் அதிகமாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறவங்கள தேவன் இந்த இடத்துல இருந்து எழுப்புறார், சவுத் சைடில் இருந்து எழுப்புறார் அப்படின்னாரு. அவன் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் நிறைய, அதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இம்பார்ட்டேஷன் செஷன் நடந்துட்டு இருக்கும்போது டிஜோ பாப்பா ப்ராஃபட் டிஜோ தாமஸ் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு கோல்டன் ஏஞ்சலை உன் பக்கத்தில் நான் பார்க்குறேன், ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணார். பர்சனலாக அவரை பார்த்து பேசுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ அப்படி நின்று பேசும்போதும் அவர் எனக்காக, என் ஃபேமிலிக்காகலாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆடியோ கூட முடிஞ்சால் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். திரும்ப சொன்னது என்னென்னா,
நிறைய லேண்டு பில்டிங்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் என்னை ப்ளஸ் பண்ணார். ஸோ பொதுவாகவே எனக்கு ஆண்டவர் சொன்னதை எனக்கு மட்டுமே வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதெல்லாம் உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ணேன். கோல்டன் ஏஞ்சலை நான் உங்கள் பின்னாடி இயேசுவின் நாமத்தினால நான் அப்பாயின்ட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. மோரபா ஷத ஃபினான்ஷியலி பெரிய பிரேக் த்ரூஸ்க்கு இந்த மந்த்து இது ஒரு அடையாளமாக சம்பவிக்கட்டும். மோரபா ஷதகா படரதலமா ஷதகா படரதலமா. நிலங்கள் வாங்குறதும் கொடுக்குறோம், பில்டிங்ஸ் வாங்குறதுமான வேலைகள் இந்த மந்த்தில் நடக்கட்டும். டேடி ஹல்லேலூயா. கோல்டன் ஏஞ்சலை இந்த கூகுள் மீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லையும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். மோரபா ஷதகா படரதலமா. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஃபினான்ஷியலி கர்த்தாவே சில லட்சங்களோடு தான் இவங்க 2025 என்ட்ரி ஆகணும். டேடி ஆமாம், இந்த தூதனுடைய வல்லமையை இவங்க அனுபவிக்கட்டும். இந்த தூதனுடைய வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும். தகப்பனே, இன்றைக்கு செங்கடல் பிளக்கிறத பற்றி தான் பேசலான்னு வந்தேன். ஆனால் தேவரீர் நீங்கள் இதை சொல்லி இந்த மாதிரியான ஆசீர்வாதத்திற்குள்ளே கடத்திருக்கிறீங்கன்னா இதில் சம்திங் ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிறீங்க. ஆமென் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஃபினான்ஷியலி ஒரு பெரிய பிரேக் த்ரூ சம்பவிக்கட்டும், ரீஸ்டோரேஷன் சம்பவிக்கட்டும். டாடி மகிமையின் தேவனானவர் மகிமைக்கு மேலே மகிமை அடைவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். விதைக்கிற நேரம். ஸோ இந்த வார்த்தையில் கனப்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் நல்லவர். மேன் தசம பாகங்களையும் காணிக்கையிலையும் உண்மையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் திருடுறீங்க நீங்கள் அப்படின்னு மல்கியாரெல்லாம் சொல்கிறார். என்னத்தினால அப்படின்னு கேட்டால் தசம பாகங்களிலும் காணிக்கைகளினாலும் தானே அப்படிங்கிறார். ஸோ அதில் உண்மையாக இருங்க, கமிட்டடாக இருங்க. ஃபினான்ஷியலி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏமேன். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க, அதை ஹானர் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமேன். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றையும் கனப்படுத்துங்க. தேவனுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்தினால நான் அதில் அங்கீகரிக்கிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு விருத்தியோடு 2025 ட்ராவல் ஆகட்டும். டாடி தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விலையேறப்பட்ட அவங்களுடைய அந்த விதைகளை நீர் கனப்படுத்துவீரா. இதில் பெரிய மகிமை உண்டாகட்டும். டாடி பூத்து குலுங்கட்டும், காய்த்து கனிகளை தரட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருத்தருடைய காணிக்கைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பள்ளிக்கு பெருகட்டும், பூமியை நிரப்பட்டும், மகத்துவமான காரியங்கள் நடக்கட்டும், ரீஸ்டோரேஷன் உண்டாகட்டும். 2025 என்ட்ரி ஆகும்போது தேவனுடைய கர்த்தாவே மகத்துவமான கரத்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வரட்டுண்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 1ஆம் தேதி உங்களுடைய விதைகளே சிலருக்கு லட்சங்களாக இருக்கட்டும். டாடி விதைகளே லட்சங்களாக இருக்கட்டும். மனதார பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். Bless you. God bless you. God bless you. Thank you.